விஜய் மாமா அப்படியே சத்தம் மைண்ட் வச்சு கேக்குறாளே அக்கா புருஷனா குட்டினா வீட்டுக்கு ஸ்பெஷல் தான். பக்கத்துல எங்க அப்பா இருக்காரு பாரு, சித்தி மாதிரியே இருந்தாங்க. கங்காவோட பொண்ணும் காவேரியோட பொண்ணும் 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, யாரு இது எங்க சித்தி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம காவேரி பொண்ணு சொல்றாங்க, இல்ல இது எங்க அம்மா பாரு பக்கத்துல எங்க அப்பா நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நைட் ஆயிருது. சோ படுத்து தூங்கிடுறாங்க. சோ காலையில எந்திரிச்சோன்னா விஜய் சொல்றாப்படி அவங்க அம்மா வேற கால் பண்ணிட்டே இருந்தாங்க, சீக்கிரம் கிளம்பு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 2 பேரும் பேசிக்கிறாங்க, என்ன அப்படின்னா, இது எப்படி நீ யாருக்கிட்டையும் வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்ற, இது எப்படி எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பொண்ணு கேக்குது. அதுக்கு காவேரி பொண்ணு, அதுதான் எனக்கும் தெரியல, எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன், அதை பத்தி எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி காவேரியோட பொண்ணு சொல்றான். சோ 2 பேரும் என்னன்னா, இப்ப வந்து காவேரியோட பொண்ணு சொல்லியிருக்கு யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கங்காவோட பொண்ணு கிட்ட சொல்லியிருக்கா. சோ இது வந்து குழந்தைங்களால வந்து ரொம்ப நாளைக்கு எல்லாம் மறைச்சு வைக்க முடியாது, ஏதோ ஒரு சூழ்நிலையில வெளியில வரும். இது ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து காவேரிக்கு இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விஜய் புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவமும் சரி சூழலும் சரி இப்பதான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்ப நர்மதாவோட விஷயத்த வந்து விஜய் ஹேண்டில் பண்ண விதம், இந்த ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட்டா இருந்த விஷயம், இதெல்லாம் வந்து காவேரிக்கு பல மாற்றங்கள் தரும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோடு இதை நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை பாக்குறேன். பாய்.